கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 2:7, Matthew 2:7. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. இப்போ என்ன, ஏரோது ராஜாவுக்கு பெரிய கலக்கம் வந்துருச்சு. அதனால வேதபாரகர் மற்றும் பிரதான ஆசாரியரை கூப்பிட்டு எங்கே பிறப்பாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா வேதபாரகர் பிரதான ஆசாரியர் வாயில தான் தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவர் எருசலேமில் தான், பெத்லஹேம் என்று சொல்லக்கூடிய எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமில் தான் பிறப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்ச உடனே இப்போ என்ன பண்ணுறாரு, சாஸ்திரிகளை ரகசியமாக கூப்பிட்றாரு. அதாவது வேதபாரகர் பரிசேயர் முன்னாடி கூப்பிடாம ரகசியமாக அழைத்து அவங்கக்கிட்ட நீங்கள் நட்சத்திரத்தை எப்போ பார்த்தீங்க? ஏன்னா ஏரோதுக்கு ஒரு காரியம் ரொம்ப நல்லா தெரியும். பிலேயாம் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தில், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாயில்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், அது செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். என்ன, யாக்கோபு செங்கோல் உதிக்கிறது மாத்திரமல்ல, மீதி எல்லாரையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரு நிறைவேறக்கூடியதாக. அதாவது யாக்கோபுல தான் உதிக்கும், அந்த உதிக்கக்கூடிய அந்த ஒரு காரியம். அப்போ உடனே என்ன கேட்குறாரு, இந்த நட்சத்திரம் எப்போ உதிச்சது? அப்போ இதுதான் இஸ்ரவேலை ஆளப்போகுது, இதுதான் மோவாபியர், ஏதோமியர், சேத் புத்திரர் என்று சொல்லக்கூடிய எங்களை எல்லாரையும் அழிக்கப் போகுது. அதனால இது எப்போ சரியாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய காரியம். ஏன்னா எனக்கு தெரியணும், நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா என்னையும் எங்களுடைய வம்சத்தையும் அழிக்கப் போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கலக்கமடைந்து சாஸ்திரிகளை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய ஒரு காரியம். எப்போ பார்த்தீங்க என்று சொல்லக்கூடியது. அதனால தான் இங்கே அவருக்கு என்ன, தன்னுடைய கலக்கம், தன்னுடைய பதவியை குறித்த பயம், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அதனால் அவங்கள கூப்பிட்டு அவர் திட்டமாய் விசாரிக்கிறார். எப்போ நீங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்க சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை திட்டமாய் விசாரிக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏரோது சாஸ்திரிகளை கூப்பிட்டு ரகசியமாக கேட்குறாரு. இந்த ரகசியமாக கேட்கறது எதற்காக என்பதை நம்ம நாளைக்கு பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளலாம், ரகசியம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போதே அதில் ஏதோ ஒரு தவறான நோக்கம் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுதா? இப்போ உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்று அவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்கள பற்றி சொல்கிறாங்க. ரகசியம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது காரியம் இருக்குது, ரகசியம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னா எதையோ ஒன்றை மூடி மறைக்கிறார்கள் என்று அர்த்தம். கிறிஸ்தவத்தில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, நமக்கு ரகசியம் தேவையில்லை. எனக்கு அருமையானவர்களே, வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாருக்கும் சொந்தம். இப்போ ரகசியம் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்கன்னா என்னென்னா, யாரை பற்றியோ உங்ககிட்ட அவங்க காசிப்பு, ஒரு கோல் சொல்கிற வேலை பார்க்குறாங்க, இல்லை அவங்க பின்னாடி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரகசியம் பேசி தெரிகிறவங்கள நம்ம என்ன பண்ணணும், விலகி காத்து கொள்ளணும். நான் என்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, யாராவது சொன்னாங்கன்னா, அண்ணே ஒரு ரகசியம் வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் உடனே சொல்லுவேன், ஐயோ என்னால் ரகசியமே பாதுகாத்து கொள்ள முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, நான் எதுக்கு ஒருத்தரை பற்றி இன்னொருத்தவங்க சொல்கிறத என் தலையில் வச்சுக்கணும்? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம்.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே, உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ரகசியம்னு ஒருத்தரை பற்றி சொன்ன தகவலை நீங்கள் எதுக்கு உங்கள் மண்டையில் வச்சுட்டு எப்போவுமே அலையணும்? தேவையே இல்லையே. அப்போ என்னென்னா, ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி இல்லை ரகசிய திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதில் நிறைய பெரும்பாலான நேரங்களில் ஒரு தவறான நோக்கம் இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக கற்றுக்கொள்ளுங்கள். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இதோ நாங்கள் எங்களை மற்றவர்கள் குற்றப்படுத்த முடியாதபடியும் நாங்களும் குற்றத்தில் போகாதபடி எங்களை பாதுகாக்க தேவையில்லாத வீணான ரகசியங்களை நாங்கள் செல்லாமல் இருக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.